யார் நீங்கன்னு கேட்டப்போ சாட்சாத் மகாவிஷ்ணுங்கிற ஸ்வரூபத்தை காண்பிக்கிறார். காண்பித்த உடனே நம்பி கேட்டவர் இல்லவோ ரங்கைய நின்ற நோமதே கிட்டதே கேடலி அம்புஜாபன அகில ரோகேஷன அம்புஜாபன அகில லோகேஷன அப்ரமேய ஆதி புருஷ நிரம்பி கெட்டவரில்லவோ காப்பாத்துவோ சுவாமி, தெரியாத பண்ணிட்டோம், இப்படி ஒரு தவற மமதியினால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம்னு இப்படி எல்லாம் பேசிண்டே கடைசியில ரிஷி பத்னிகளும் ரிஷி சிரேஷ்டர்களும் ஒண்ணு சேர்ந்தா. அவ எல்லாரும் சேர்ந்திருக்கிற இவாளை பார்த்து சொல்றாளாம், எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு, நீங்க எங்களை மன்னிச்சுட்டேன்னா அந்த ஆசையை நிறைவேற்றணும்னு கேட்கிறான். என்ன அப்படின்னு சொன்ன உடனே இந்த மோகினி ஸ்வரூபத்துல அவ்வளவு அழகா இருக்கார் மகாவிஷ்ணு. சிவபெருமானான நீங்க புருஷோத்தமன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு புருஷத்துவம் கொண்டு வந்திருக்கேன். உங்க 2 பேர் சக்தியினால ஒரு குழந்தை உருவாகணும், அந்த ஆண் குழந்தை இந்த லோகத்தை காப்பாற்றணும்ங்கிற அதை நீங்க பண்ணணும்னா சரின்னு சொல்லி அவ 2 பேரும் சேர்ந்து ஐக்கியமாய் மீண்டும் ஹரிஹர புத்திரன் 2வது கல்பத்துல அவதாரமாறு. இது 2வது கல்பம். இந்த 2வது கல்பத்திலேயே ஹரிஹர புத்திரனுடைய காருண்யத்தை சம்பாதிச்சுண்டவா யாருன்னு பார்த்தா கோசல மன்னன் ஒருத்தர். இந்த கோசல தேசத்துல நந்திவர்மன் ஒரு மன்னன் இருந்தார். அந்த நந்திவர்மன் அப்படிங்கிற மன்னனுக்கு பார்த்தா 2 புத்திரிகள் இருந்தா. அவ 2 பேருக்கு சுகுணான்னு ஒத்திக்கு பேரு, இன்னொத்திக்கு சுந்தராங்கின்னு பேரு. இந்த சுகுணா சுந்தராங்கி 2 பேரும் ரொம்ப விளையாட்டுத்தனம் ஜாஸ்தி, சின்ன பொண்கள் தானே. அப்போ என்ன பண்றா, 2 பேரும் வனத்தை சுத்தி பார்க்கணும்னு போறா. இப்படி வனத்தை சுத்தி பார்க்கும்பொழுது அங்க ஒரு ஓரத்துல ஏதோ ஒரு புத்து ஒண்ணு பெருசா உருவாயிருக்கு. இவன் என்ன பண்றா, விளையாட்டா இது என்ன இந்த புத்து ஒரு மாதிரியா இருக்கே அப்படின்னு போய் பார்த்தா அந்த புத்துக்கு கழுத்து வர புத்து இருக்கு, அதுக்கு மேல ஒருத்தருடைய முகம் தெரியுது. விசித்திரமா இருக்காளே, யார் இதுன்னு என்ன பண்றா, கூப்பிட்டு பாக்குறா, என்னன்னு கேட்கல. அது கடைசியில யாருன்னு பார்த்தா ஸ்வேதபாகுன்னு பேர் அந்த முனிவருக்கு. ஸ்வேதபாகுங்கிற முனிவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. இந்த நந்திவர்மன் ஐயப்பன்ட்டு ரொம்ப பிரீத்தி ஜாஸ்தி, சாஸ்தான் அவரையே நினைச்சுட்டு இருப்பார். நந்திவர்மனோட பொண்களோ ஸ்வேதபாகு முனிவரை பார்த்த உடனே என்ன பண்ணிட்டு, சின்ன குழந்தைல இல்லையா, யாராவது கொஞ்சம் அந்த நீளமா தாடி இருந்தா இழுத்து பார்க்கணும், முடிய இழுத்து பார்க்கணும்லாம் தோணும் இந்த குழந்தைகளுக்கு. இப்ப கூட நீங்க பாருங்க, சின்ன குழந்தைல தூக்கிட்டா முதல்ல தலைமுடியதான் புடிச்சு இழுக்கும், பொட்டை எடுக்கும், அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணும் இந்த பருவ பெண்கள் இவா. அதனால இவ என்ன பண்றா, அந்த ஸ்வேதபாகு முனிவர்னு தெரியாம யாரோ சும்மா ஏதோ விளையாட்டா பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சுட்டு 2 பேரும் அவரை போய் ஒரு குச்சியால குத்துறா. இவரை எழுப்பினா எழுதுபானா பாக்கலாம் அப்படின்னு குச்சியால அப்படி ரொம்ப அழுத்தி குத்தின உடனே ஹான்னு முழிச்சுட்டவர், என் தபசை கெடுத்துட்டு 2 பேரும் சபிக்கிற 2 பேருமா தாவரமா போங்க, மானுஷ ஜென்மம் எடுத்துட்டு இப்படி ஒரு பாவ செயலை பண்ணதுனால தாவரமா போகும்னுட்டான். இந்த சாபம் பெண்களுக்கு ஆயிடுத்துன்னு கேள்விப்பட்ட உடனேவே தாங்க முடியாத நந்திவர்மன் ஓடி வந்து ஸ்வேதபாகு முனிவரை ஒரு பரிகாரம் நீங்க தான் சொல்லணுங்கிற. நான் ஒண்ணும் பண்ண முடியாது, உங்க பொண்ணு பண்ணின வேலை அப்படி, இதுக்கெல்லாம் பரிகாரம் சொல்ல மாட்டேன். வேணா ஒண்ணு சொல்றேன், நீங்க ஐயப்பனை ரொம்ப பிரீத்தி பண்ணிட்டு இருக்கேன், அவரை கேளுங்க, அவரே ஏதாவது பண்ணுவார்னு. அப்போ ஐயப்பன் ரொம்ப பிரார்த்தனை பண்றார். நந்திவர்மன் தபஸ் பண்றார், ஐயப்பா காப்பாத்தணும் காப்பாத்தணும் காப்பாத்தணும்னு கேட்கிறார். அப்போ ஐயப்பன் அவர் முன்னாடி தோன்றி என்ன வரம் வேணும்னு கேட்கிறார். 2 பொண்களுக்கும் சாப நிவர்த்தி வேணும் அப்படின்னு. கொடுக்க முடியாது, மன்னிக்கணும். எப்பேர் பெரிய பக்தனாக நீங்க இருந்தாலும் உங்களை மாதிரியே ஸ்வேதபாகவும் என்னோட பக்தன் தான். ஒரு கண்ல வெண்ணையை வைக்க முடியாது, வெண்ணையை கொடுத்துட்டு இன்னொரு கண்ல விளக்கண்ணையை வைக்க முடியாது. அதனால என்ன பண்ணினார் சொல்ற, 2 பக்தரும் எனக்கு ஒண்ணுதான், வேணா ஒண்ணு பண்ணலாம், அவர் கொடுத்த சாபத்தை கூட நல்ல விதமா நான் ஏத்துக்கிறேன். 2 பேரும் தாவரமா இருக்கா இல்லையா, 2 பேரும் புஷ்பமா மாறட்டும், ஜவந்தி புஷ்பமா ஒத்தி மாறட்டும், இன்னொத்தி செங்கழு நீர் புஷ்பமா மாறட்டும். இந்த 2 புஷ்பங்களால என்ன பூஜை பண்ணினாதான் நான் ஏத்துப்பேன்னு.
இந்த 2 புஷ்பங்களும் எனக்கு உகந்த புஷ்பங்களா இருக்கும். உன்னுடைய பெண்கள் 2 பேரும் சுகுணாவும் சுந்தராங்கியும் ஜவந்தியும் கழுநீராகவும் மாறணும். இந்த 2 புஷ்பங்களா அவ மாறி யாரெல்லாம் இந்த 2 புஷ்பத்தால எனக்கு பூஜை பண்றாளோ அவ எல்லாருக்கும் நான் முக்தி தருவேன். உன் பொண்களால இருக்கிறவ எல்லாருக்கும் முக்தி கிடைக்கும் அப்படின்னு ஐயன் நமக்கு வாக்கு கொடுத்துட்டார். அதனாலதான் இன்னைக்கும் ஐயப்பனுக்கு ஜவந்தி பூ ரொம்ப விசேஷம். அதே போல செங்கழுநீர் அப்படிங்கிற புஷ்பம் மறுவி இப்ப தாமரைன்னு வந்துடுத்து, அதைத்தான் செங்கழுநீர் அப்படின்னு சொல்றா. இந்த 2 புஷ்பமும் ஐயப்பனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். அதை வச்சு அவரை பூஜை பண்ணினா நிச்சயமா நல்லதே நடக்கும் அப்படின்னு இந்த கல்பத்துல ஆகுது. 3வது கல்பம் எல்லாருக்குமே பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்கேன். எந்த மோகினியா இவ வந்தா அப்படின்னு பார்த்தா பஸ்மாசுர மோகினியா வர. பஸ்மாசுரன் வரம் வாங்கிட்டார். யார் தலையிலலாம் நான் கைய வைக்கிறேன்னா அவ எல்லாம் பஸ்மமா போகணும்னு சிவபெருமான் தான் வரத்தை கொடுக்குறார். இப்படி ஒரு வரத்தை கொடுப்பாரோ, கொடுத்தவர் தலையிலேயே வைக்க வந்துட்டார் அவர் கடைசியில, உங்களையே பஸ்மம் ஆக்குறேன் பாருங்க அப்படின்னு. ஆனா அதற்கெல்லாம் அதான் சொல்ல அவெல்லாம் ஆடிட்டர்ஸ் மாதிரி எங்க லூப் ஹோல் இருக்குன்னு பாப்பா. இவாளோட வீக்னஸ் எதுன்னு தெரியும் இல்லையா, நேரா போய் மகாவிஷ்ணுட சொல்லிட்டார். மோகினியா வரார். மோகினியா வந்து தன் மாயத்தினால் இவரை தன் வசம் படுத்துறா. பஸ்மாசுரனை படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அவ டான்ஸ் ஆடிட்டே வரா. நான் பண்றதுதான் நீ பண்ணுவியா அப்படின்னு கேட்கறா. எல்லாமே பண்ணுவேன்னு அப்படி நர்த்தனம் ஆடும் பொழுது தலையில கைய வைக்கிற மாதிரி வச்சுட்டா. பஸ்மாசுரன் தன் தலையிலேயே கைய வச்சுட்டா பஸ்மம் ஆயிடும். அப்ப பஸ்மாசுர மோகினியா வரா. அந்த பஸ்மாசுர மோகினியா வரும் பொழுது பஸ்மாசுரனுக்கு இப்படியான உடனே அவன் வேண்டிக்கிறான், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த பஸ்மாசுரன் ஆத்ம ரூபத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிறார். இந்த மாதிரி தவறு இனி யாரும் பண்ணாதபடிக்கு ரட்சிக்க ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு ஹரிஹர புத்திரனாக மீண்டும் 3வது கல்பத்துல அவதாரம் பண்றார். இப்படி 3 கல்பங்கள்ல 3 விதமா அவதாரம் பண்ணினார். அப்பேற்பட்டவருடைய நினைச்சு நிச்சயமா நம்ம எல்லாருக்கும் எப்ப வரும், கார்த்திகை மாசம் வந்தாச்சுனாலே ஞாபகம் வந்துடும் இல்லையா. திங்கள் வந்தது, கார்த்திகை வந்தது, இருமுடி மட்டும் நேரம் வந்தது, என்னுடன் எண்ணம் வந்ததோ. திங்கள் வந்தது, கார்த்திகை வந்தது, இருமுடி மட்டும் நேரம் வந்தது, என்னுடன் எண்ணம் வந்ததோ. கோடை வந்தது, தாகம் வந்தது, மேகம் வந்தது, ஈரை வந்தது, என்று நீரம் காதல் உள்ளதோ. கோடை வந்தது, தாகம் வந்தது, மேகம் வந்தது, ஈரை வந்தது, என்று நீரம் காதல் உள்ளதோ. கண்ணி மூல கணபதி எங்கள் துணையாய் வந்திடனோ, கண்ணி மூல கணபதி எங்கள் துணையாய் வந்திடனோ. பகவான் சரணம், பகவதி சரணம், சபரி யாத்திரை நாங்கள் போய்விடணும். பகவான் சரணம், பகவதி சரணம், சபரி யாத்திரை நாங்கள் போய்விடணும். சரணம் 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 சரணம். பகவான் சரணம், பகவதி சரணம், சபரி யாத்திரை நாங்கள் போய்விடணும். சரணம் 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 சரணம். ஏதோ ஒரு சொற்பன லோகம் அங்கே இருப்பம் பதநாதம் யாருக்கு குழந்தையோடு கூறியது. ஏதோ ஒரு சொற்பன லோகம் அங்கே இருப்பம் பதநாதம் யாருக்கு குழந்தையோடு கூறியது. நெஞ்சம் ஏறியது. அழகாய் ஒரு சுந்தர ரூபம், மலை மேலே தவழ்ந்திடும் கோலம், வாழ்ந்து குழந்தையோடு கூறியது. நெஞ்சம் ஏறியது. தொந்திரி நாயகனே, மனதில் வந்தவன் நாயகனே, கேள்வி நாயகனே, அதிகை சொல்லிட வைத்தவனே. உனதே உனதே அவன் ஹரிஹர புத்திரனே. அருமே உனதே அவன் ஹரிஹர புத்திரனே. சரணம் 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 சரணம்.
சரணம் 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 ஐயப்பா சரணம் 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 திங்கள் வந்தது காட்டிலே வந்தது இருமுடி கட்டும் நேரம் வந்தது ஐயன் வந்தம் எண்ணம் வந்தல்லோ வந்தல்லோ கோடை வந்தது தாகம் வந்தது நேரம் வந்தது நீரே வந்தது நெஞ்சம் நேரம் ஆகுது போலல்லோ போலல்லோ வந்தி மூல வந்தது எங்கள் துணையும் வந்தனோ பகவான் சரணம் பகவதி சரணம் சபரி யாத்திரை நாங்கள் போய் வரணும் சரணம் 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 பகவான் சரணம் பகவதி சரணம் சபரி யாத்திரை நாங்கள் போய் வரணும் சரணம் 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 சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே 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 சுவாமியே கேட்கவே இல்லையே எல்லாரும் நீங்க எதுக்கு வந்திருக்கோம் ஐயப்பனுடைய அருளை பரிபூர்ணமா பெறணும்னு எல்லாரும் வந்திருக்கோம் சுசித்ராங்கிற பேரோட ஐயப்பன்கிற பேர் ரொம்ப ஈஸி நீங்க பார்த்தா ஒரு தரமாவது சொல்லிருப்பேன் இல்லையா இன்னைக்கு சுசித்ரா ப்ரோக்ராம் இருக்கு அது அந்த அளவுக்கு கூட கஷ்டம் கிடையாது இந்த நாமத்தை ஐயப்பனுடைய நாமத்தை என்னோட சேர்ந்து கைய நல்லா உயர்த்தி தட்டிண்டு நீங்க எல்லாரும் சொல்லணும்னு உங்க எல்லாத்தையும் நான் ரெக்வெஸ்ட் பண்றேன் சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ சுவாமியே கேட்கறது எத்தனை பேர் இருக்கு எவ்வளவு சத்தமா சுவாமியே ஐயப்போ நிறைய பேர் மேல கை தட்டல எல்லாம் கீழே தட்டிட்டு நம்ம எல்லாம்